இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, அப்படி காட்டு. வணக்கம் மக்களை, இன்னைக்கு அப்படியே இருக்கட்டும். வந்து முழுமையாக என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கட் பண்ணி ஆட்டாதரா கழுத்து, அந்த ஆட்டு ஆடுற போனும் அந்த ஆடு ஆடுதுரா. அப்படியே ஒரு கேள்வியா, மொத்தம் 1008 ஆட்டு அந்த பூனைக்கு. வணக்கம் மக்களை, இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து நம்மளோட பன்றி பண்ணையை சார்ந்து நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து பதிவிட்டு வரோம். அதில் வந்து மக்களுக்கு வந்து, அதாவது பன்றி பண்ணை வைத்திருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வந்து இருக்கோ அந்த சந்தேகங்களை வந்து நம்மளோட கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த வீடியோக்கான கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த கமெண்டை வந்து தினமும் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து என்ன கேள்வி வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பண்ணையில் இருக்கிற ஒரு பன்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் வந்து ரொம்ப சிவப்பாக ரெட்டிஷாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து அந்த நண்பர் வந்து கேட்டிருக்காரு. இது போல் மற்ற பண்ணை வைத்திருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பன்றிகளுக்கு வந்து கண் சிவப்பு நிறமாக இருக்குது. இதில் வந்து நிறைய வித்தியாசமான கலர்லலாம் வந்து கண்கள் வந்து மாறும். அதுக்கான ஒரு இதுக்கும் ஒரு காரணங்கள் வந்து இருக்குது. ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து 3 விதமாக நம்ம வந்து சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஹீட், அதாவது உங்களோட பண்ணையில் வந்து நீங்கள் வந்து சீட் போட்டிருக்கீங்க, அதாவது கூலிங் சீட் போடாமல் வந்து ஏதாச்சும் ஒரு சீட், அதாவது சிமெண்ட் சீட் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி சீட் போடும்போது வந்து ரொம்ப டவுனாக போட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கண் வந்து ரொம்ப சிவப்பு நிறமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜிஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து சரியாக வந்து பண்ணையை வந்து சரியான முறையில் க்ளீன் பண்ணாமல் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பன்றிகளுக்கு வந்து அலர்ஜிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அலர்ஜிஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா கண் சிவப்பு நிறமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப வந்து டேஞ்சரான விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து ஸ்வைன் ஃபீவர், அதாவது பன்றி காய்ச்சல் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பன்றிக்கு வந்து காய்ச்சல் வந்து ரொம்பவும் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி ரொம்பவும் வந்து காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது இன்னொரு சிம்டம்ஸ் வந்து பன்றி காய்ச்சலுக்கான சிம்டம்ஸ் வந்து கண் வந்து சிவப்பாக இருக்கும். அது இல்லாத காய்ச்சல் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இன்னொரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கும் இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பன்றிக்கு வந்து பன்றி காய்ச்சல் வந்து பரவறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து அந்த பன்றியை வந்து நீங்கள் தனிமைப்படுத்திடணும். இப்போ வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு பன்றி பண்ணை அமைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹீட்டை வந்து தவிர்க்கணும். அதாவது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒன் சைட் டேப்பர் வந்து நீங்களோட ஷெட்டுகளோட கூரையை வந்து ஒன் சைட் டேப்பராக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காற்றோட்டமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்றிகளுக்கு வந்து அதாவது உஷ்ணம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்காது. அப்படி ஹீட் அதிகமாக இருக்காதனால உங்களுக்கு வந்து பன்றிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் ரெட்டிஷ் ஆகிறது, ஃபீவர் வருது, ரொம்ப வந்து மூச்சு வாங்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்து குறைக்கலாம். முழுக்க பன்றிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து அதாவது சில்னஸ் ஏரியாவில் தான் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து பன்றிகளுக்கான ஒரு அடாப்டேஷனு. நம்ம ரொம்பவும் வந்து எல்லாமே வந்து கூல்னஸ் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் வந்து நம்ம ஹீட் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கண் வந்து ரெட்டிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பண்ணையை வந்து நம்ம வந்து ஒரு டேஸ்க்கு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவையாவது வந்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி பன்றியும் வந்து, அதாவது வெயில் காலத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வெயிலாக இருக்கிற டைமில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ரொம்ப வெயிலாக இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து நம்மளோட பன்றிகளை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட உடம்பு சூடு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் பண்ணையை வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் தினமும் சுத்தம் பண்ணாமல் விட்டீங்க, வாரக்கணக்கில் வந்து சுத்தம் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அலர்ஜிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பு ஃபுல்லாக வந்து கொப்பளங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு, இன்ஃபெக்ஷன் ஆகி அலர்ஜிஸ் ஆகவும் ஒரு வாய்ப்பு இருக்குது.
இப்போ வந்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து சீரியஸான முக்கியமான விஷயம் இந்த விஷயம். இதை வந்து எல்லா பண்ணையாளர்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து முழுக்க கடைபிடிக்கணும். அதாவது பன்றிக் காய்ச்சல் வந்து அவ்வளோவா வந்து எல்லா இடத்துலையும் வந்து பன்றிக் காய்ச்சல் அவங்கவுங்க பண்ணையை வந்து தாக்குறது கிடையாது. ஏதாச்சும் வந்து பன்றிக் காய்ச்சல் ஏதாவது ஒரு சில டைமில் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து ஹையான ஃபீவர், அதாவது காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி ரொம்ப அதிகமாக காய்ச்சல் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து ரொம்ப சிகப்பாக மாறிடும். அப்படி சிகப்பாக ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, அதாவது டயேரியா, வயிற்றுப்போக்கும் இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ரொம்பவும் அதிகமாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பிடாது. நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்து ஒரு பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு பிக் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா செப்பரேட் பண்ணிடலாம், தனிமைப்படுத்திட்டு உங்களோட கால்நடை மருத்துவரை வந்து அன்றைக்கி இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து செட் ஆகலை அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஃபேட்னிங்க்கு வந்து தள்ளிவிட்டு மற்ற பன்றிகளை வந்து தடுப்பூசி, ஸ்வைன் ஃபீவர் தடுப்பூசி போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பாதுகாத்துக்கலாம். முக்கியமாக வந்து கண் ரெட்டிஷாக இருக்கிறதுக்கு வந்து 3 காரணம் தான். ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இன்னொன்று வந்து ஹீட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹை ஃபீவர் ஆகிட்டு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு தான் வந்து முழுக்க இந்த ஒரு 3 காரணம் தான். இதை நினச்சி வந்து யாரும் வந்து பயந்துக்க வேணாம். இதை நினச்சி வந்து எதனாலும் வந்து பயப்பட வேண்டாம். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இதில் வந்து நம்ம ப்ராப்பரான வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுத்தோம், ப்ராப்பரான நம்ம கரெக்டாக ப்ரொசீஜராக வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அதனால் வந்து இதுக்கு வந்து என்ன வந்து இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ட்ராப்ஸ் வந்து, அதாவது அனிமல்ஸுக்கான இயர் ட்ராப்ஸ் வந்து நம்மளோட மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து இயர் ட்ராப்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இயர் ட்ராப்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கண்டினியூஸாக நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த இது குறைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை, ஒரு அலர்ஜி அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். அப்படி வந்து அது இயர் ட்ராப்ஸ் கொடுத்தும் வந்து இதே ப்ராப்ளம் இருக்குது, நான் சொன்ன அந்த 3 ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா தேர்டு சிம்டம்ஸ் தான். அது தேர்டு சிம்டம்ஸ்னால் வந்து ஸ்வைன் ஃபீவர் தான். அதனால் வந்து முழுக்க வந்து கவனிப்பு வந்து முழுக்க காரணமாக இருக்கும். அதனால் வந்து நம்மளோட பண்ணையில் வந்து எந்தெந்த பண்ணி என்னென்ன முறையில் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து கவனித்து அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யுவராஜ்.